இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வீடியோல என்ன பார்க்க போறோம்? கார்ட்டூன் intro song reaction கரெக்டா? ஓல்ட் கார்ட்டூன் சாங் ரியாக்ஷன். சரி, அதெல்லாம் விடுங்க, போலாம் நம்ம ஆரம்பிக்கலாங்களா? ஐயோ, இதுதான் ஹைலைட். ஃபர்ஸ்டே இது வச்சுட்டியே, எனக்கு ரொம்ப பிடிச்சது இது மட்டும்தான். ஆக்சுவலா இப்ப கூட வந்து நம்ம வீட்டுல ஓடுற ஒரே ஒரு கார்ட்டூன் சின்சான் தான். எப்பவுமே வந்து சாப்பிட்ற டைம்ல போடுற ஒரே ஒரு கார்ட்டூன் சின்சானு. எப்பவுமே வீட்டுல ஓடிட்டு தான் இருக்கும் அந்த கார்ட்டூனு. ஆனா இந்த வீடியோ ஹோல்சமா இருக்கணும்ன்றதுக்காக முதல்ல இந்த இன்ட்ரோவை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் டோரிமான் தான் அடிக்கடி பார்ப்போம் நினைக்கிறேன். டோரிமான் பாக்குறது இல்ல, இப்போதைக்கு பார்க்கறது, முன்னாடிலாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். டோரிமான் இன்ட்ரோ வந்து இதுல இல்ல. ஏன்னா வந்து நம்ம போன வீடியோலயே வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணதுனால இந்த வீடியோல டோரிமான் இன்ட்ரோ இல்ல. அந்த வீடியோ பார்க்கலன்னா போயிட்டு பார்த்துட்டு வாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மிஸ்டர் பீன் தான் நல்லா இருந்தது. இப்பெல்லாம் வந்து மிஸ்டர் பீன் பேசுற மாதிரியே ஆக்கிட்டாங்க, தெரியுமா? ஆமா, இப்ப மிஸ்டர் பீன் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் தமிழ் டப்புல பேசவே ஆரம்பிச்சிட்டாரு மிஸ்டர் பீன். முன்னாடி எல்லாம் மிஸ்டர் பீன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலா. ஆனா இப்ப வந்து கார்ட்டூனுமே நல்லா இருக்கும், ஒரு மாதிரி நல்லா ஜாலியா. அடுத்தது கிரேஸ்கல் கோட்டையின் சக்தியே. கரெக்டா தானே சொன்னேன்? அவரே அவருக்கு பெருமையா பேசுகிறாரு. எனக்கு இப்பதான் ரியலைஸ் ஆகுது. இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப, அந்த தொப்பி போட்ட கேரக்டர் நல்லா இருக்கும். இது என்னன்னா, எனக்கு வந்துட்டு சரி ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம் ஒரு எபிசோட. ரொம்ப நேரமா அதே ஒரே எபிசோடே வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு கட்டத்துல இவங்கிட்ட சொல்லுவேன், இது மாத்தி தொலைடா அப்படின்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் கடுப்பா. உண்மையா சொன்னா எனக்கு இது பார்த்த ஞாபகமே இல்ல. பாப்பான், எனக்கு தெரியும். இது நான் பார்த்து நான் வெறுப்பா இருக்கேன். நான் பாப்பேன்ற ஞாபகம் இருக்கு, ஆனா அந்த எபிசோட்ல என்னெல்லாம் நடந்ததுன்ற ஞாபகம் எனக்கு இல்ல. அந்த வரிப்புலி பயப்படுறது அதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஆனா அந்த ஹேட் போட்டதுதான் ரொம்ப பிடிக்கும். இது நல்லா இருக்கும். அந்த நம்ம உலகத்தை காப்போம் காப்போம். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்தை காப்போம். நாங்க பாக்குறப்ப மோஸ்ட் அட்வான்ஸ்டு பவர் ரேஞ்சர்ஸ் இதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா இது நம்மளோட சைல்ட்ஹுட்டோட பிக்கஸ்ட் டவுட்டே என்னவா இருக்கும்னா, அந்த டாகி, அவர் பேர் எனக்கு மறந்து போச்சே, பேர் என்னது? டாகி தெரியல எனக்கு. அதோட ரெட் ரேஞ்சரோட பேர் மட்டும் தெரியும், ஜாக்னு நினைக்கிறேன் அதோட பேர். ஆமா, அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ ஜாக், அந்த அவர் பேரு எனக்கு மறந்து போச்சு, டாகி பேரு. அவரோட மண்டை எப்படி அந்த பவர் ரேஞ்சர் சூட்டுக்குள்ள இது அடங்குதுன்றதுதான் நம்ம சைல்ட்ஹுட்டோட பிக்கஸ்ட் டவுட். ஆனா இதோட எண்டிங் வந்துட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை.
அந்த ரெட்டும் எல்லோவும் வந்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் ப்ளூ வந்து ரெட்டா மாறிடுவான். எனக்கு 3 பேர் தான் ஞாபகமே இல்ல. இருப்பாங்க. ஆமா எனக்கு தெரியும். ப்ளூ வந்து ரெட்டா மாறிடுவான். அவனுக்கு ரெட் ரேஞ்சர் ஆகணும் தான் அவனோட கனவாவே ஆமா, இருக்கும். அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. கடைசியில அவங்க 2 பேரும் இந்த கடைசியில வந்துட்டு அந்த ரெட் அண்ட் எல்லோ வந்துட்டு வெளில போயிடுவாங்க. அப்புறம் ப்ளூ வந்துட்டு ரெட்டா மாறும். சரி, எனக்கு அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனா எனக்கு இது பார்த்து சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா நம்ம பவர் ரேஞ்சர்ஸ் வச்சே தனியா ஒரு வீடியோ போடலாம். ஆனா வந்து ஆமா, பவர் ரேஞ்சர்ஸ்ல நாங்க நிறைய பார்த்திருக்கோம். எல்லா பவர் ரேஞ்சர்ஸும் ஆல்மோஸ்ட் பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன்ல. ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா வந்து இந்த வீடியோல வந்து எஸ்பிடி மட்டும் தான் இருக்கு. ஸ்பீடி எமர்ஜென்சி. உனக்கு இன்னொன்னு ஞாபகம் இருக்கா? ருக் அண்ட் டூன்னு நம்ம ஒண்ணு பார்த்திருக்கோம். அது ரொம்ப பிடிக்கும். எங்க 2 பேருக்கும் 2 பேர் தான் இருப்பாங்க. ப்ளூ ரெட்டும் மட்டும் தான் இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு மாதிரி ஜாப்பனீஸா அது என்ன தெரியல. நான் கூட ஞாபகம் ரீசெண்டா கூட வந்து அது வந்து இதெல்லாம் சர்ச் எல்லாம் பண்ணி பார்த்தேன். அது வந்து தமிழ்ல எங்கேயாவது கிடைக்குமான்ட்டு. ஒரே ஒரு எபிசோட தமிழ் மிச்சம் எதுவுமே கிடைக்கல. அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு இருக்கு பத்தல, அது மட்டும் தான் வந்து கிடைச்சது. ஞாபகமே ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ருக்கேண்டோ அது ஜாப்பனீஸ் தான் நினைக்கிறேன். ஜாப்பனீஸ் தான். ஏன்னா டிராகனு அதெல்லாம் வருது. அடுத்தது இது வந்து சுட்டி டிவியோட இன்ட்ரோ. இது நிமிஷம் பாஸ் பண்ணேன். இது வந்துட்டு எனக்கு கேட்டு கேட்டு வெறுத்துருச்சு. இவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்துட்டு நான் ஸ்கூல் கிளம்பிட்டு இருப்பேன். இவனும் ஸ்கூல் கிளம்பிட்டு இருப்பான். ஒரு எல்கேஜி யூகேஜின்னு நினைக்கிறேன். காலையில ஆனா இந்த டோரா பார்க்காம போகவே மாட்டான். அப்ப இந்த நான் மிக்கி மவுஸ் தானே பார்த்துட்டு இருப்பேன். டோராவும் பார்ப்பேன். இது வந்துரும். நான் குளிச்சுட்டு வரும்போது கரெக்டா இது வரும். ஐயோ அப்படி இருக்கும். நம்ம மட்டும் கஷ்டப்பட்டு கிளம்புறோமே. நானும் கிளம்பிட்டு தானே இருப்பேன். இல்ல, நான் கிளம்புற வரைக்கும் நீ சும்மா உட்காருவேன். ஸோ அப்போ அந்த டைம்ல நீ இது பார்த்துட்டு இருப்பேன். இவனுக்கு வந்துட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே எல்லாமே வாயில இது எல்லாமே இந்த அலாரம் வச்சுதான். இந்த அலாரம் தான் நான் அதிகமா கேட்டிருக்கேன். இதெல்லாம் காப்பி ரைட்லாம் வராது. கன்ஃபார்மா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சன் டிவி இதுதானே, சும்மாவே கொடுப்பான். நாங்க அதனால இதை மறைச்சு போட்டுருந்தோம். இது சாமி போதும். இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு சவுண்ட் கேட்கல, அதனாலதான் சவுண்ட் கேட்கல. சரிங்களா? வந்து இந்த நல்லா இருக்கணும் அப்படி இருக்கு. அவ்வளவுதான். செலக்ட் பண்ணிருக்கேன். இன்னும் பார்க்கல. எனக்கு வந்து என்ன எடுத்தானே தெரியாது. எனக்கு புதுசா தான் இருக்கு. என்கிட்ட எதுவும் சொல்றது இல்லை. சும்மா வந்து நிற்பேன். அப்பா சொல்றேன். ஞாபகம் இருக்கா? எனக்கு கார்ட்டூன்லயே பார்த்தா வருதோ கோவம் வருதோ இந்த கார்ட்டூன். டிராகன் பூஸ்டர் பத்தி தப்பா பேசுறேன். டிராகன் பூஸ்டர் ஃபேன்ஸ் ஒன்னு என்ன பண்ண போறாங்க பாருங்க. டிராகன் பூஸ்டர் ஃபேன்ஸுமே எனக்கு அவங்க மேலலாம் வெறுப்பு இல்லை. இவன் பண்றது பார்த்தாதான் இதுவும் எனக்கு போட்டு 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 எனக்கு என்ன சொல்றது, ஒரு கட்டத்துல ஏன்டா நம்ம டிவி பக்கம் வரோம் அந்த மாதிரி ஆயிடும். டிராகன் பூஸ்டர் எவ்வளவு நல்லா இருக்கும். எனக்கு பிடிக்கல. எனக்கு பாதி கார்ட்டூன் பிடிக்காத காரணமே இவன் தான். அதை போட்டு 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 வேற ஏதாவது வச்சா கூட பரவாயில்ல, பார்த்த சீனே டெய்லியும் பார்த்துட்டே. ஆக்சுவலா டிராகன் பூஸ்டருக்கு வந்து ஒரு எண்டிங்கே கிடையாதான். அதனாலதான் வந்து அது திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அதுக்கு ஒரு எண்டிங் கொடுக்கவே இல்லையா. ஸோ அதனாலதான் வந்து நம்மளுக்கு கடைசி வரைக்கும் எண்டிங் என்னன்னே தெரிஞ்சிருக்காது டிராகன் பூஸ்டரோடது. Dragon inside. Oh, shit. ஆனா நல்ல கான்செப்ட் இது. அந்த வாய்ஸ் ஓவர் நல்லா இருக்கு. அந்த வாய்ஸ் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா சின்ன வயசுல வந்து ரொம்ப டிஃபரெண்டான கான்செப்ட்ல இருக்கிற ஒரு இது. ஆமா, எல்லாமே ஒரே மாதிரி. எல்லாமே ஒரு ஹீரோ இருப்பான், என்ன பண்றாரு நம்மளுக்கும் புரியாது, ஒண்ணும் புரியாது. ஆனா இது மட்டும் டிராகனு ரொம்ப கண்ட்ரோல் பண்ற இன்னோவேட்டிவா இருக்கும். அதனால நினைச்சிட்டு இருந்தோம். நல்லாதான் இருந்தது. இப்பெல்லாம் இந்த இதுவே இல்ல. இந்த சுட்டி டிவில மினியேச்சர் குக்கிங் போட்டுட்டு இருக்கானுங்க. எனக்கு அது பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. அடுத்தது எனக்கு ரொம்ப இதுவும் இன்னொன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அது என்னன்னா அது ஆனாஸ் கதைகளா அப்புறம் அது ஆனாஸ் கதைகள் தெரியும். ஆனாஸ் கதைகள் இல்ல, ஆமா. ஜெசிகாஸ் டைரி இது. ஆமா ஆமா, அந்த ஒரு பொண்ணு வீல் சேர்ல உட்காந்து இருக்கும். அந்த கதை. அப்புறம் வந்துட்டு இந்த 2 டிஃப்ரெண்ட் வீடை வந்து காமிப்பாங்க. ஒருத்தவங்க வந்து ரொம்ப கிளாஸியா இதுவா இருப்பாங்க, இன்னொரு பொண்ணு வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்றது 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடு காமிப்பாங்க. 2 சைடும் ஒரு 2 பொண்ணுங்க இருக்கும். இவங்க கொஞ்சம் பணக்காரங்க, இவங்க கொஞ்சம் வரும்போது பல்லு கூட எடுப்பா இருக்கும். அந்த பொண்ணு. ஜெசிகாஸ் டைரி தான் நினைக்கிறேன், எடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப சோகமான ஒரு இது. சுட்டி பெண்ணிவள் ஹைடி ஹைடி ஆக்சுவலா உனக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்லிட்டா, உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அது ஹைடி வந்து ஒரு அனிமியா தெரியும். சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா நான் ஹைடி பெருசா பார்த்ததே இல்லை, ஏன்னா எனக்கு பிடிக்காது ஹைடி. ஏன்னா வந்து நம்ம வந்து மிச்சம் எந்த அனிமே எடுத்தாலும் ரொம்ப சந்தோஷமா அப்படியே இருக்கும். ஆனா இந்த ஹைடியில மட்டும் எப்பவுமே அந்த பொண்ணு ஒரு மாதிரி ரொம்ப பாவமா அந்த மாதிரி இருக்கும். அதனால எனக்கு பார்த்தாலே ஒரு மாதிரி வருத்தமா இருக்கும். அதனால நான் அவாய்ட் பண்ணுவேன் இந்த அனிமே. அடுத்தது என்னது இது பேரு? டேஞ்சர் ஸ்கூல். டேஞ்சர் ஸ்கூல். இது அப்ப பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது அப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். இப்ப பார்க்கும்போது சிரிப்பா இருக்கு. அந்த டியூனிங் தான் அங்க மியூசிக் சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இது நம்ம பெருசா பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நைட்டு போடுவாங்க. நைட்டு நம்ம வீட்டுல அம்மா சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. இது ஒரு நைட்டு அந்த 8 to 10 அந்த டைம்ல தானே போடுவாங்க. ஒரு சில எபிசோட்லாம் ஒரு சிலது பார்த்துருக்கோம். நல்லா இருக்கும். இது ஒரு மாதிரி பார்க்கணும்னா பார்க்கலாம். ஏன்னா நைட்டு கரெக்டா அந்த டைம் தான் எல்லா சீரியலும் ஓடிட்டு இருக்கோம். அதனால நம்மளுக்கு வந்து சான்ஸே கிடைக்காது இது பெருசா பார்க்க. ஏன்னா இது வந்து பேய் இது கார்ட்டூன்றதுனால நைட்டு தான் போடுவாங்க. அடுத்தது பட்டோஸ்கி. இது ஓல்ட் இன்ட்ரோவா? புது இன்ட்ரோ மாதிரி இருக்கு. இல்ல ஞாபகம் இல்ல. கொஞ்ச நாள் முன்னாடி கூட நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறது. கொஞ்சம் போர் அடிச்சதுன்னு மாத்திட்டோம். அது வந்து புதுசா மாத்திட்டாங்க. இது புது இன்ட்ரோன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகமே இல்லை. இந்த குண்டா ஒரு பையன் வருவானே, அவனை காட்டவே இல்லை கடைசி வரைக்கும். இது ஆக்சுவலா புதுசு பழசு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா இது வந்து ரீசெண்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அது ஹாட் ஸ்டார்லயே இருக்கு. அதனால வந்து போய் பார்த்தோம். கொஞ்சம் கடுப்பா இருந்தது, ஆனா நல்லா தான் இருந்தது. ஷின்சான் ஆமா, அதுவும் இப்ப ரிப்பீட்டேட்டிவா சோனியில வந்து புது எபிசோடு போடுறேன்னா அது வந்து எப்ப வச்சாலும் அதுல வந்து காணவே காணும். ஷின்சான்ற ஒண்ணு காணும். அன்னைக்கு 20ஆம் தேதி ஃபர்ஸ்ட் எபிசோடு மட்டும் நான் பார்த்தேன். அது வந்து ஏதோ புதுசா தான் ஏதோ ஓடிட்டு இருந்தது. இருந்தாலும் சின்சான் ரைட்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு அது இப்போ அப்லோட் பண்ணாம இருக்கிறது தானே வந்து பெரிய துரோகம். அடுத்ததான் நம்ம லாஸ்ட் கார்ட்டூன் நினைக்கிறேன். Phineas and Ferb தானே?
கடைசி வரைக்கும் அவங்க மாட்டவே மாட்டாங்க. அதுதான் அந்த பூனையா அது என்ன விலங்குன்னு தெரியல. பட் அது பேர் மறந்து போச்சு. என்ன எல்லாமே மறந்து போச்சு ஆக்சுவலா இந்த வீடியோ மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் அந்த டாக்டர் பேர் கூட என்னன்னு மறந்து போச்சு. அதெல்லாம் பார்த்தே ரொம்ப வருஷமாச்சு. இது நல்லா இருக்கு. இது ஒரு மாதிரி இன்னோவேட்டிவா இருக்கும். நம்ப முடியாது நம்மளால, பட் ஆனா நல்லா இருந்தது. ஸோ ஆக்சுவலா இந்த வீடியோவும் ரொம்ப ஹோல்சமா இருந்தது. ஆமா, எனக்கு அந்த SPD எமர்ஜென்சி அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஹைடி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா இன்னுமே நிறைய கார்ட்டூன்ஸ் இருக்கு. ஆனா இந்த வீடியோல வந்து அது எல்லாத்தையும் காட்ட முடியல. நானே உட்காந்து எனக்கே உண்மையிலேயே சொல்லணும்னா கார்ட்டூன் பேர்லாம் மறந்து போச்சு. நான் போயிட்டு கூகுள்ல உட்காந்து சுட்டி டிவி ஓல்டு கார்ட்டூன்ஸ் அப்படின்னு போட்டு பார்த்து தான் இதெல்லாம் எடுத்தேன். ஏன்னா வந்து யோசிக்கிறேன், எனக்கு யோசிச்சோடனே சின்சானு டோரிமான் தவிர வேற எதுவுமே பெருசா ஞாபகமே வரல. அப்புறம் ரொம்ப நேரம் யோசிக்கும் போது தான் இந்த ஹீமேனு, ஹைடி, டிராகன் பூஸ்டர் இதெல்லாம் வந்தது. ஆக்சுவலா இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் வந்து இந்த ஞாபகம் எல்லாம் வந்ததுன்னா அடுத்த வீடியோ வந்து நாங்க வந்து மறுபடியும் பார்ட் 2 போடுறோம். இது வியூஸ் வந்துச்சுன்னா, வியூஸ் வரணும். ஆனா கடைசி 2 வீடியோ போட்டதுல ஆக்சுவலா 1-2 என்னது 1-2 புரியலையா? IPL வீடியோக்கு 1 வியூ, அதுக்கு அடுத்த வீடியோக்கு 2 வியூ. வாவ், அந்த 2 வியூ யாரு? நம்ம 2 பேரும். நான் பார்க்கவே இல்லையே. நான் ஒன்னு பார்த்தேன், இன்னொருத்தன் எவனோ பார்த்திருக்கா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து வியூஸ் கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து வீடியோ கொடுப்போம். இல்ல வீடியோ கொடுப்போம், நீங்க வியூஸ் கொடுங்க. ஸோ ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹோல்சமா இருந்தது. அடுத்த ஒரு ஹோல்சம் வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும்